ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமம் பசுமை நிறைந்த வயல்களும் அமைதியான வீடுகளும் கொண்ட அழகான இடம். ராமு மிகவும் புத்திசாலி மற்றும் நல்ல மனம் கொண்ட குழந்தை. ஆனால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால் அவன் பெற்றோர். அவன் தாய் மீனாட்சியும் அவன் தந்தை சிவலிங்கமும். ராமுவின் தந்தை ஒரு சாதாரண விவசாயி. விடியற்காலை எழுந்து வயலுக்கு சென்று மாலை வரை உழைப்பார். தாய் மீனாட்சி வீட்டில் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டு ராமுவை மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்வார். அவர்கள் பணக்காரர்கள் அல்ல, ஆனால் அவர்களின் மனம் அன்பால் நிறைந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் குழந்தைகளிடம் கேட்டார், உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வம் யார்? சில குழந்தைகள் முருகன், கிருஷ்ணர், அம்மன் என்று சொன்னார்கள். ராமுவின் வரிசை வந்தபோது அவன் சிறிது நேரம் யோசித்தான். அவன் அமைதியாக சொன்னான், என் அன்பு தெய்வங்கள் என் தாய் தந்தை. அதை கேட்ட ஆசிரியரும் மாணவர்களும் ஆச்சரியப்பட்டனர். ஆசிரியர் மெதுவாக கேட்டார், அப்படி ஏன் சொல்கிறாய் ராமு? ராமுவின் கண்களில் சிறுதுளி கண்ணீர் வழிந்தது. என் அப்பா தினமும் கடும் வெயிலில் உழைக்கிறார். நான் நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக என் அம்மா எப்போதும் என்னை கவனித்து நீ சாப்பிட்டாயா என்று கேட்டு எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறார். நான் கஷ்டப்பட்டால் முதலில் ஓடிவரும் தெய்வம் என் அம்மா. நான் பயந்தால் துணிவு தரும் தெய்வம் என் அப்பா. அதனால் எனக்கு கோயிலில் இருக்கும் தெய்வங்கள் போல் என் வீட்டில் இருக்கும் என் தாய் தந்தைதான் என் உண்மையான தெய்வங்கள். ராமு சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஆசிரியரின் கண்களும் கலங்கின. ராமு, நீ சொன்னது மிக பெரிய உண்மை. இந்த உலகத்தில் பெற்றோர் போன்ற தெய்வம் வேறு இல்லை என்று அவர் பாராட்டினார். அந்த நாள் வீட்டுக்கு வந்த ராமு தனது தாயை கட்டியணைத்தான். அம்மா, நீங்களும் அப்பாவும் எனக்கு உலகிலேயே பெரிய தெய்வங்கள் என்றான். அதை கேட்ட மீனாட்சியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அந்த சிறிய வீட்டில் அந்த நாள் மிக பெரிய மகிழ்ச்சி மலர்ந்தது. நன்றி.